நீங்க தப்பிச்சு வரும்போது அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ ஆன்ட்டி, அதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணேன். ஆனா ஜோதிகாவுக்கு என்ன அடையாளமே தெரியல. நீ யாருடா அயோக்கிய பயலன்னு சொல்லி என் கையை தட்டி விட்டுட்டா. அவளையும் அந்த நந்தகுமார் மெமரி லாஸ் பண்ணி இப்படி ஆக்கி வச்சிருக்கான். கடவுள் புண்ணியத்துல நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டா. நீ இப்போ உங்க முகத்தை பார்த்ததும் என் மனசுக்குள்ள தெம்பு வந்துருச்ச. நீ உங்களை கையோட கூட்டிட்டு போய் அந்த நந்தகுமார லெப்ட் ரைட்னு வாங்கி ஜோதிகாவை காப்பாத்தி கூட்டு வந்துடலாம். நீ போலாம் வாங்க. இல்லனா நான் தப்பிச்சு வந்த கோவத்துல அந்த நந்தகுமார் ஜோதிகாவை எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சிருவான். அப்புறம் கண்டுபிடிக்க முடியாமலே போயிடும். வாங்க நீ. பூமிகா, மாப்பிள்ளை சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ உடனே மாப்பிள்ளையோட கிளம்பி போய் எப்படியாவது ஜோதிகா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருமா. என்ன பூமிகா யோசிக்கிற? கிளம்பு. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஆனா அவனுக்காக ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போறேன். என் கூட வாங்க. என் நடிப்பை அப்படியே நம்பிட்டாங்க. இவங்கள போய் அண்ணன் அறிவாளின்னு எப்படி சொன்னாரு? இவங்க சரியான முட்டாளா இருக்காங்க. முதல்ல அண்ணனுக்கு போன் பண்ணி வந்த காரிய சக்சஸ்ன்னு சொல்லுவோம். சர்வேஷ் தான் போன் பண்றான். பூமிகாவை நம்ப வச்சு கூட்டிட்டு வரங்கிற சந்தோஷமான செய்தியை சொல்ல போறான். அத நான் காது குளிர கேட்க போறேன். சொல்றா தம்பி, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சிட்டியா? என்னது செஞ்சிட்டியாவா? செஞ்சே முடிச்சிட்டேனே. சூப்பரா. நான் நடிச்ச நடிப்புல பூமிகா எல்லாத்தையும் நம்பி என் கூட வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாண்ணே, உண்மைதான். இவங்கள போய் அறிவாளி புத்திசாலி அடிச்சு நொறுக்கிடுவாங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பூமிகாவை கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடியே நிறுத்துறேன் பாருங்க. சூப்பரா. வச்சிருவானே. பார்த்து ஜாக்கிரதையாடா. சரிண்ணே. அம்மாவும் பொண்ணும் நல்லா ஏமாந்துட்டாங்க. என்ன பூமிகா இப்படி பேசுறாரு? அம்மா, சர்வேஷ்க்கு இன்னும் மெமரி லாஸ் சரியாகல. ஆனா சரியான மாதிரி நடிச்சு என்ன நந்தகுமார் கிட்ட ஒப்படைக்கதான் இந்த மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கான். அதனால நான் சொல்றத கேளுங்க, நல்லா கேட்டுக்கோ. நான் சொன்னது நல்லா புரிஞ்சுதா? வாங்க வாங்க, கீழே போலாம் வாங்க. ஆயுதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? நீ போலாம் வாங்க. நீ சங்கிலில கொண்டு வந்திருக்கீங்க. இத வச்சு அவனை அடிக்க போறீங்களா? நந்தகுமார் அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல இந்த சங்கிலி. இதாலேயே அவனை கட்டி தெரு தெருவா இழுத்துட்டு வந்து நான் அர்ச்சனாக்கா கிட்ட அவனை ஒப்படைக்க போறேன். சரி, போலாம். இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? மெமரி லாஸ் ஆகி தெளிவா இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதனால குழம்பி போன உங்க மூளைக்கு குளிர்ச்சியா ஒரு பாதாம் கீராவது குடிச்சிட்டு கிளம்பலாம்ல. என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, மாப்பிள்ளை கவனிங்கம்மா. மாப்பிள்ளை எப்படி கவனிக்கிறேன்னு பாரு பூமிகா. மாப்பிள்ளை மாமியார் வீட்டு கவனிப்ப காலம் பூரா மறக்க மாட்டாரு. கொஞ்சம் வந்துடுறேன். மாப்பு, உனக்கு வைக்க போறோம் ஆப்பு. இந்தாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, இது உங்களுக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்.
ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம ஃபுல்லா குடிச்சிருங்க. சரிங்க ஆண்டி. கிளம்பலாம் மணி. வாங்க. கிளம்புங்க சர்வேஷ். போங்க, கிளம்புங்க மாப்ள. கிளம்பலாம். போன் இங்க வச்சிருக்காரு. டேய் நந்தகுமார், உன் ஆட்டத்தை என்கிட்டயா காட்டுற? இனிமேதான் என் திருவிளையாடல் ஆரம்பிக்க போகுது பாரு. சுதனை விட மணிக்கார் வீட்டு மாப்பிள்ள நல்லாவே இருக்காரு. அழுத அடம் பிடிக்காம அப்பா சொல்ற மாதிரி இவரையே கல்யாணம் பண்ணிக்கோ. கண்ணை தொடச்சிட்டு நல்ல பிள்ளையா வந்து மாப்பிள்ளைக்கு நமஸ்காரம் பண்ணு. வேண்டாம், என் உயிரை போனாலும் சரி, நான் சுதன் பாபாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் வேற யார் முன்னாடி கல்யாணம் பண்ணா நிக்க மாட்டேன். வேணும்னா நீ போய் நில்லு போ. இங்க பாரு, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு வெயி, உங்க அப்பா கம்பியை காய வச்சு இழுத்துருவாரு. வாயை மூடிட்டு வாடி. நீ வாடி, வா. கையை விடு. மாப்பிள, உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாத்தீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க நீங்க புதுசா அடிச்ச 2000 ரூபாய் நோட்டு மாதிரி பளபளன்னு வந்து நிக்கிறா, பிடிக்காம இருக்குமா? அப்புறம் என்ன, மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. அது சின்ன புள்ள, அதுகிட்ட போய் கேட்டுக்கிட்டு நான் கீழ்ச்ச கோட்டை அவ தாண்ட மாட்டா. அதனால நம்ம தட்ட மாத்திக்கலாம். நோ ப்ராப்ளம். சரி, மாத்திக்கலாம். ஒரு நிமிஷம். நான் என் சுதன் பாபாவை தான் கட்டிக்க போறேன். இதெல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கீங்களா, தெரியாம வந்திருக்கீங்களா? எல்லாம் தெரிஞ்சுதான் பரிசு போட வந்திருக்கோம். என்னது, எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கீங்களா? ஆமா. உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொன்ன எதுவும் இல்ல? எல்லாத்தையும் உதுத்துட்டு தாமா வந்திருக்கிறோம். உங்க அப்பா 10 ஏக்கர் நிலம் எழுதி வைக்கிறேன்னு சொன்னாரு. நான் காணி நிலம் கூட இல்லாதவன். அதனால உன்னை என் மருமகளா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம். யோ மாப்பிள்ள பையா, உன்னை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. போது வெள்ளு. பரவாயில்ல, வாந்தி தானே, அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ வாந்தியாவது எடு, இல்ல வேற ஏதாவது பண்ணாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஐ டோன்ட் கேர். யோ, நான் எப்படி சொல்றது? நான் என் பாபா கிட்ட எப்படி எல்லாம் இருந்திருக்கேன் தெரியுமா? எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்ல, நாங்க எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். சொத்துக்கு முன்னாடி சூடு சொரணம் எல்லாம் பார்த்தா முடியுமா? அதான் துண்டை உதற மாதிரி எல்லாத்தையும் உதறிட்டு வந்திருக்கோம். ஐயோ ஐயோ ஐயோ, உங்களை நான் என்ன சொல்றது? வாய மூடு. இது என்னோட கௌரவ பிரச்சனை. உன்னை பாழும் கிணத்துல புடிச்சு தள்ளி விட்டாலும் விடுவேனே தவிர அந்த பிச்சைக்கார பையன் சுதனுக்கு உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். நீ என்னதான் சொன்னாலும் இவர்தான் உனக்கு மாப்பிள்ளை, இவருக்கு நீ கழுத்து கட்டி ஆகணும். அது சின்ன பிள்ளை, அதுகிட்ட போய் கேட்டுக்கிட்டு நம்ம தட்டை மாத்திக்கலாம். யோ மணியக்காரரே, நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட காதுல வாங்காம தட்டை மாத்துறதுக்கு போற? நீ எல்லாம் ஒரு மணியக்காரரையா?
தாயி மணியக்காரெல்லாம் அந்த காலம். நான் இப்ப வெறும் பையன். ஏதோ உன் புண்ணியத்திலையும் உங்க அப்பா புண்ணியத்திலையும் 10 ஏக்கர் நிலமும் 10 பவுன் நகையும் கிடைக்குதே. அதை வச்சுக்கிட்டு பொழப்ப ஓட்டலான்னு பார்த்தா நீங்க புடிங்க சம்பந்தி. கார்த்திகா 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 டேய் நந்தகுமார், என் தங்கச்சி புருஷனை பிடிச்சி மெமரி லாஸ் பண்ணி அவரை வச்சே எங்களை அடிக்க பாக்குறியா? இதோ இதே சர்வேஷ வச்சு நான் உன்னை அழிக்கிறேன் பாரு. பூமிகா தங்கச்சி, ஹலோ, எப்படிமா இருக்கீங்க? மூக்கா அண்ணன், நான் நல்லா இருக்கேன் அண்ணே. உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அண்ணே. சொல்லுங்க பூமிகா, உங்களுக்காக என்ன வேணா செய்யறேன். வீட்டுக்கு வாங்கண்ணே, நான் நேர்ல பேசுறேன். சரிம்மா. அண்ணே, நீங்க வரும்போது ஜோதிகாவோட வீட்டுக்காரரு சர்வேஷ் மாதிரியே உருவம் உள்ள ஒரு பையனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்கண்ணே. எதுக்குமா? சர்வேஷ் மாதிரியே மோல்டு பண்ணி ஒரு டூப்பை ரெடி பண்ணணுமா? ஆமா மூக்கண்ணே, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க, சரியா? அண்ணா, நம்ம பிளான் என்ன ஏதுன்னு நான் தெளிவா புரிய வைக்கிறேன். சரிம்மா, சீக்கிரமா வந்துருங்க. பூமிகா, சர்வேஷ்க்கு டூப் ரெடி பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த நந்தகுமார் ரூட்லயே போய் நம்ம அவனை அடிக்க போறோமா? எப்படி ஜோதிகாவுக்கு டூப் ரெடி பண்ணி வேதிகாவை ஜோதிகாவா நடிக்க வச்சு நம்ம ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மள எப்படியெல்லாம் பழி வாங்கினானோ அதே மாதிரி நாமளும் நந்தகுமார பழி வாங்க போறோம். இப்போ சர்வேஷ நம்ம கஸ்டடியில வச்சுக்கிட்டு சர்வேஷ் மாதிரியே ஒரு டூப் ரெடி பண்ணி அந்த நந்தகுமார் கிட்ட அனுப்பி அவனை பத்தின ரகசியங்களை முதல்ல தெரிஞ்சுப்போம். நம்ம ஜோதிகா எங்க இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு முதல்ல அவளை மீட்கணும். அதுக்கப்புறம் நந்தகுமார பிடிக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவனுக்கு மட்டும்தான் இந்த குறுக்கு வழி எல்லாம் தெரியுமா? நம்மளுக்கும் தெரியாதா என்ன? நம்மளுக்கும் தெரியோட காட்டுவோம். பூமிகா, நீ சொல்றது சரிதான். அண்ணா, இது எப்படி முடியும்? முடியுமா? நம்ம நினைச்சா முடியும். அந்த நந்தகுமாரோட அந்திம காலம் நெருங்கிடுச்சு. இந்த பல்ராம் நாயுடு வரேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளே காணோம். என்ன விஷயமா பார்க்க வரேன்னு சொன்னாருன்னு தெரியலையே. நமஸ்காரம் அனந்தகுமார் காரு. வாங்க பல்ராம் நாயுடு. ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். சொல்லுங்க. சென்னை மாவட்ட கலெக்டர் அர்ச்சனாவோட அக்கா சக்தி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அர்ச்சனாவோட அக்கா சக்தி ஃபோன் பண்ணாங்களா? என்ன விஷயமா இவனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க? அவங்க எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க? அவங்க ஃபோன் பண்ணாலே விலங்கமாச்சே. சரி, என்ன சொன்னாங்க சொல்லுங்க. சுதனுக்கு வேண்டியவங்க எல்லாம் அவங்களுக்கு தூரத்து சொந்த மாதிரியா. சுதனோட தங்கச்சிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டாங்களாம். நல்ல விஷயம் நடக்க போகுது. சுதன் குடும்பத்துக்கு செய்முறையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால மாப்பிள்ளை குடும்பத்தை பார்க்க வரேன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? தாராளமா வாங்கன்னு சொல்லிட்டேன். நாயுடு, அதெல்லாம் வேண்டாம். அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அனந்தகுமார் காரோ? வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. விரும்புறவங்க செய்யறத செய்யறாங்க. அதை போய் தட்டி கழிக்கலாமா? தப்பு கதா. எனக்கு யாரு செய்முறை செஞ்சாலும் பிடிக்காது. என் சம்பந்திக்கும் அப்படிதான். முதல்ல நீங்க அவங்கள வர வேண்டாம்னு சொல்லுங்க. அனந்தகுமார் காரு, வர சொல்லிட்டேன். திரும்ப வர வேணாம்னு சொன்னா அது நாகரிகமா இருக்காது. நான் சொல்றது உனக்கு புரியல? எல்லாம் எனக்கு தெரியும்.
முதல்ல அவங்களுக்கு கால் பண்ணி இப்ப வர வேணாம்னு சொல்லிடு. சொல்ல மாட்டேங்க, என்னால முடியாது. ஏன் முடியாது? கௌரவமா கலெக்டரோட அக்கா முறைப்படி பார்க்க வரேன்னு சொல்றாங்க. முகத்துல அடிச்ச மாதிரி எப்படி வராதீங்கன்னு சொல்றது? அவங்க வந்தா என்ன உங்களுக்கு? ஏன் வர வேணாம்னு சொல்றீங்க? அப்படின்னா நீங்க ஃப்ராடா, டுபாக்கூரா? ஆமாயா, அப்படியே வச்சுக்க. அதிகமா பேசாத. இங்க பார், நான் ஃப்ராடு தான். என் பேர் அனந்த்குமார் இல்ல, நந்தகுமார். என் தம்பி பேரும் பர்வேஷ்லாம் இல்ல, சர்வேஷ். சர்வேஷ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதையும் மீறிதான் அவனுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். யோ, என்னையா பண்ண போற? ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேளு. ஃப்ராடு பசங்க சொல்றதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. இப்பவே கலெக்டர் மேடம் கிட்ட போய் உன்னை பத்தியும் உன் தம்பிய பத்தியும் எல்லாத்தையும் சொல்ல போறேன். தேவடா தேவடா, ஏடு கொண்டு வாடா. வெங்கட்ரமணா, கோவிந்தா, நீதான் அந்த பொண்ணை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். ஏடு கொண்டு வாடா. என்னைய மிரட்டுற? சாவுடா. பூமிகா, மாப்பிள்ளை இப்படி மயக்கத்துல கிடக்குறாரு. நம்ம கையாலேயே அவருக்கு மயக்க மருந்து கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. மா, கவலைப்படாதீங்கம்மா. நம்ம என்ன வேணும்னே செஞ்சோம்? நம்ம சர்வேஷ காப்பாத்துறதுக்காக தானே இதெல்லாம் செய்யறோம். நாம ஒன்னும் ஹெவி டோஸ் மயக்க மாத்திரை எதுவும் கொடுக்கலையே. சாதாரண தூக்க மாத்திரை தானே கொடுத்துருக்கோம். முகத்துல நல்லா தண்ணியை தெளிச்சு எழுப்புனா சர்வேஷ் எழுந்துற போறாரு. ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மூக்க அண்ணன் வந்துருவாரு. நம்ம சர்வேஷ் மாதிரி ஒரு ஆளை கையோட கூட்டிட்டு வந்துருவாரு. சர்வேஷ் முகம் மாதிரி ஒரு மோல்டு செஞ்சு அந்த டூப்போட முகத்துல அதை ஒட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நம்ம சர்வேஷ் எழுப்பி விட்டுறலாம். அவ்வளவுதான். சரி பூமிகா, இன்னும் மோல்டர் மூக்கன் வரலையே. வந்துட்டேன். வாங்க மூக்கண்ண, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். என்ன 3 பேர் அவனை அப்படி பாக்குறீங்க? சர்வேஷ் மாதிரியே வெயிட் ஹைட் பொருத்தமா இருப்பான். இவன் நல்லா மிமிக்ரி பண்ணுவான். சர்வேஷ் மாதிரியே டூப் மோல்டு செஞ்சு இவன் முகத்துல தான் ஒட்ட போறேன். மூக்கண்ண, இவருக்கு நம்மள பத்தி எல்லா விஷயமும் தெரியுமா? ஏன் எதுக்குன்னு எந்த விஷயமும் நாங்க உங்ககிட்ட கேட்கல. அதனால உங்க வாயிலே தெளிவா சொல்லுங்க. சரி, உங்க பேர் என்ன? பயப்படாத, இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான். சொல்லு. வினோத். வினோத், எங்க கூட மேல வாங்க, எல்லாம் விவரமா சொல்றேன். வாங்க வாங்க வாங்க. வினோத், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க பர்வேஷா நடிக்க போறீங்க. அதனால இனி உங்க பேரு பர்வேஷ். யாருக்காக நடிக்கிறீங்கன்னா, இதோ இங்க இருக்காரே எங்க வீட்டு மாப்பிள்ள சர்வேஷ், இவருக்காக தான் நீங்க நடிக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் உண்மையான பேரு நந்தகுமார். ஆனா நீங்க அவரை அனந்த்குமார்னு கூப்பிடணும். ஓகே மேம். நான் உங்களுக்கு அவரோட போட்டோ காமிக்கிறேன். இதோ இந்த போட்டோவை பாருங்க. இவர்தான் அனந்த்குமார். இன்னொரு முக்கியமான விஷயம் வினோத், இந்த அனந்த்குமாரோட கஸ்டடியில தான் என் தங்கச்சி ஜோதிகா இருக்கா. அவளை அவன் மெமரி லாஸ் பண்ணி வச்சிருக்கான். நான் உங்களுக்கு என் தங்கச்சி ஜோதிகாவோட போட்டோ காமிக்கிறேன். இந்தாங்க, இவதான் என் தங்கச்சி ஜோதிகா. சரி, மீதி கதையை சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் இப்பவே அந்த நந்தகுமார் அடிச்சு கொள்ளணும் போல இருக்கு மேம். இப்படி உணர்ச்சி வசப்படாதீங்க. முதல்ல என் தங்கச்சி ஜோதிகாவை அவங்க கிட்ட இருந்து மீட்கணும். அதுக்கப்புறம் தூக்கு தண்டனையில இருக்கிற என் மச்சனை மீட்கணும். இது பாருங்க, ஜோதிகாவை மட்டும் நீங்க மீட்டுட்டு வந்தா போதும். அந்த நந்தகுமார் விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். மூக்கண்ண, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க.
பாருங்க எப்படி. அப்படியே அச்சசல் சர்வேஷ் மாதிரியே இருக்காரு. இந்தாங்க, இது சர்வேஷோட போன். இந்த போனுக்கு தான் நந்தகுமார் உங்களை கூப்பிடுவான். நீங்க சர்வேஷ் மாதிரி தந்திரமா பேசி நந்தகுமார் சொல்ற இடத்துக்கு நீங்க போயிடுங்க. அங்க போயிட்டு என் தங்கச்சி ஜோதிகாவை பார்த்துட்டு எனக்கு நீங்க சீக்கிரட்டா போன் பண்ணி சொல்லணும். ஓகேவா? தம்பி, முக்கியமான விஷயம், வெளியே போகும்போது அவனோட Dress பேண்ட் வாட்ச் எல்லாம் நீ போட்டு போ. சரிங்கண்ணா. அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், பையன் ராவா இருக்கான், அதனால அவனோட நடை உடை பாவனைகள் பேச்சு எல்லாத்தையும் சொல்லி ட்ரைனிங் கொடுத்து அனுப்புங்க. கண்டிப்பா. இதோ உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். இதுல சர்வேஷ் எப்படி நடக்கிறாருங்கறத பாருங்க. இதோ இந்த வீடியோல அவரோட குரல் இருக்கும். ஓகே, அதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணோம்? மொபைலுக்கு சுவாமி. ஏஷா பண்ணலாமே. என்ன சிஸ்டம்? 1+3 சுவாமி. 1+3 ஆய நமஹ. 3000 mAh பேட்டரி சுவாமி. 3000 mAh பேட்டரி ஆய நமஹ. ஸ்னாப் டிராகன் ஆய நமஹ. ஆண்ட்ராய்டு OS சுவாமி. ஆண்ட்ராய்டு OS ஆய நமஹ. ஓம் ஐம் க்ரீம் ஓம் கணபதே நமஹ. ஓம் சொல்லும்போது அங்க அடிக்கிறாங்களா? காலை நீட்டி வச்சு உள்ளாங்கல்ல தான் அடிப்பாங்க. அந்த டிவி ஆஃப் பண்ணுமா. உடனே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நேரா பவானி டிஎஸ்பி ஆபீஸ்ல போனதுக்கு உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு என்ன கொஞ்சம் வைஃபையா என்னமா பண்ணீங்க? சாரிடா, டிவி சுவிட்ச் பதில் மோடம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பெண்ணு கிடைக்கல. மாப்பிள்ளை இருக்கார், நல்ல வேலையில் இருக்காருங்க. அப்புறம் பொண்ணு தாங்க கிடைக்கல. என்கிட்ட 2 பொண்ணு இருந்துச்சுங்க.